நம்மோடு இணைகிறார் திரு பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் அவர்கள். சார், இப்போ இந்த பீகாருடைய விவகாரத்தை குறித்து நாங்கள் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கோம். ஒரு பத்திரிகையாளராக அதில் என்னங்கிறத தகவலை சொல்லுங்கள். நான் கேள்வி வைக்கிறேன், உங்களுக்கு தெரியும் இந்த தலைப்பில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. இப்போ பீகாரில் பல என்ஜிஓஸ் அவங்க செமினார் சர்வே மக்களிடம் 14 மாவட்டங்களில் போய் சர்வே எடுத்து அந்த மக்களோட உரையாடலுக்கு பிறகு அந்த மக்கள் சொன்ன பல செய்திகளை அவங்க வெளியிட்டிருக்காங்க. சரி, அதில் பெரும்பாலும் கிராமப்புற மக்களிடம் இந்த இந்த பிறப்பிற்கான ஆதாரங்கள், அதுவும் சிலது 97லேருந்து கேட்குறாங்க. பிறந்த இடம், பெற்றோர்கள் பிறந்த இடம், அவங்களுடைய பிறந்ததற்கான சான்றிதழ்கள், இதெல்லாம் பெரும்பாலும் இல்லாதவங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30% மேல் மக்கள் அதுபோல் எந்த ஆவணங்களும் இல்லாமல் வாழ்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்களோ பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்களோ கிடையாது. ஆனால் பலர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாக இருப்பதாக அவங்க கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதாவது இஸ்லாமியர்கள். ஆமாம், சொல்லப்போனால் அவர் அவங்கள இப்போது அந்த அந்த அமைப்புகள் அவங்க வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க, நேஷ்னல் சிட்டிசன்ஷிப் ரெஜிஸ்டர், இந்த என்சிஆரை மறைமுகமாக அதை கொண்டுறாங்க. அதுதான் இதோடைய நோக்கம். இது பீகார்லேருந்து தொடங்குறாங்க. ஏன் பீகாரில் மட்டும் தொடங்குறாங்கன்னா, இப்போ வந்து எலெக்ஷன் வருது. அங்கே வந்து நிதிஷ்குமாருக்கு உண்மையிலே பயம், தோல்வி பயம்னு வந்துருச்சு. அந்த தோல்வி இப்போ இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ், பீகார் 2 பெரிய மாநிலங்களுடைய ரிசல்ட் பெரும்பாலும் அடுத்த பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகளை யூபி, பீகார் கிட்டத்தட்ட நிர்ணயிக்கிறதுன்னு சொல்லலாம். நிச்சயமாக இப்போ யூபியில் சமாஜ்வாதி கட்சி பெரும்பான்மை பெற்றுவிட்டது சென்ற பாராளுமன்ற எலெக்ஷனில். இப்போ பீகார் நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணி கோட்டை விட்ட நிதிஷ்குமாரை போய் திரும்பி கூட்டு வந்ததுனால பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்டை மாற்றிட்டாங்க. இப்போது இது இருந்தும் அசம்பிளியில் பீகாரில் தோல்வி பெற்றாங்கன்னா நாடு முழுக்க ஒரு செய்தி என்ன போகும்னா, யூபி, பீகார் போன்ற பெரிய மாநிலங்களில் பாஜக அதோட கூட்டணி செல்வாக்கு இழந்து விட்டது அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து இறங்குமுகமாக மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அந்த ஸ்டேட்டை கண்டிப்பாக ஜெயிச்சாகணும். அதெல்லாம் சைக்கலாஜிக்கலாக பீகார் வந்து ரொம்ப குரூஷியல் நினைக்கிறாங்க. அதனால தான் நிதிஷ்குமார் போனாலும் திரும்பி கூப்பிட்டு வராங்க. 2 முறை ஆயிடுச்சு. ஏற்கனவே ஒரு முறை அவங்க வந்து தேர்தலில் வெற்றி பெற்றாங்க அந்த கூட்டணி, நிதிஷ்குமாரை திரும்பி கொண்டு வந்தாங்க. திரும்பி போனார், ஆர்ஜேடியோட சேர்ந்தார், மறுபடியும் அவர் திரும்பி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பீகார்ன்றது ரொம்ப நேஷ்னல் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் பீகார் ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம், மையப்புள்ளி. அதனால தான் வந்து ஏன் வந்து இப்போது ஏற்கனவே நீங்கள் இந்த எலெக்ஷன் கமிஷன் பார்த்து நடவடிக்கைலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சம்மரி ரிவிஷன் முடிஞ்சு அதில் செய்ய வேண்டியதெல்லாம் சம்மரி ரிவிஷனில் செஞ்சுருக்கலாம். அதெல்லாம் செய்யலை. சம்மரி ரிவிஷன் முடிஞ்சு இல்லை ஜனவரியில் முடிஞ்ச பிறகு இப்போது தேர்தலுக்கு முன்னால் அதை கொண்டுறாங்க. இப்போது இதில் முக்கியமான விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜட்ஜே சொல்கிறாரு, இந்த கேஸ் விசாரிக்கிற ஒரு ஜட்ஜே சொல்கிறார், நீ கேட்ட ஆவணங்கள் எங்கிட்டே இல்லைன்றார். ஓஹோ, என் வீட்டில் இல்லை, என் பெற்றோர்கிட்டையும் இல்லை. நாங்கள் என்ன வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களா? இந்த வெளிநாட்டு வந்தவங்களும் ரொம்ப ஈஸி. இப்போது எந்த ஊரில் எடுத்தாலும் சைனாலேருந்து வெளிநாட்டிலேருந்து வராங்க, ட்ரக்ஸு கொண்டுறாங்க, ஆர்ம்ஸ் கொண்டுறாங்கன்னு ஒரு மாநிலத்தில் கிட்டத்தட்ட மக்களோடைய கிளர்ச்சியை அப்படி திசை திருப்புறாங்க. உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ளே நம்ம போகல. இப்போது அதே போல் ஒரு நிலைமை என்ன சொல்கிறாங்க, வெளிநாட்டவர்கள் இங்கே வந்து இது போல் செய்கிறாங்க, அவங்களுடைய தடுப்பதற்கான நடவடிக்கை அப்படின்னு சொன்னால், இப்போது இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஒரு எலெக்ஷன் கமிஷனாக இது பார்க்க முடியல. ஏன்னா ஏற்கனவே நான் சென்ற முறை உங்களோட பேசும்போது சொன்னேன், வெரி குட், சீஃப் ஜஸ்டிஸ், சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஓட ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த பேனல் இருக்க வேண்டியது நீக்கிட்டாங்க. ஸோ அதுலேருந்தே உள்நோக்கம் தெரியுது. ஸோ படிப்படியாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எலெக்ஷன் கமிஷனில் இப்போ சிலர் என்ன நினைக்கிறாங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினில் தவறு நடக்குதுன்னு. ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரை தவறு எங்கே நடக்குதுன்னா, ஓட்டிங் லிஸ்ட்டில் தவறு நடக்குது. அதுதான் இப்போ வந்து மகாராஷ்டிராலையும் இங்கேருந்து வெளியே வருது. ஏன்னா ஏன் எலெக்ஷன் கமிஷன் சார் டிஎன் சேஷன்லாம் சொன்னாங்க, ஒரு நாள் 2 நாளில் நாடு தழுவிய தேர்தல் டிஎன் சேஷன் நடத்தினார். இவ்வளோ கம்ப்யூட்டரும் இல்லாத வசதிகள், இவ்வளோ ஹெலிகாப்டர், இவ்வளோ நவீன வசதிகள், இவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ், இவ்வளோ டிஜிட்டல் இல்லாத காலத்தில் 2 நாள்லாம் முடிச்சிருக்காரு டிஎன் சேஷன் எலெக்ஷனை. இப்போ ஏன் மல்டி ஃபேஸ் எலெக்ஷன் வைக்கிறாங்க? ஒரிசாலாம் 4-5 ஃபேஸ் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? வெஸ்ட் பெங்காலில் 6 ஃபேஸ் 7 ஃபேஸ் ஏன் வைக்கிறாங்கன்னா, அது என்ன சந்தேகம் உருவாக்குதுன்னா, சில ஓட்டர் லிஸ்ட்டில்
சேர்க்கப்பட்டு சிலர் நீக்கிறாங்க, அது ஒரு பிரச்சனை. மேலும் பலர் சேர்க்கப்பட்டு வேறு பல பூத்துக்கு சென்று, அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட கட்சியை சொல்லுவாங்க, ஒருவர் வந்து 10 பூத்தில் போய் ஓட் போட்டு வருவார்னு. நான் 20 ஓட்டு போட்டேன், நான் 20 பூத்தில் போய் ஓட் போட்டேன், 15ல் போட்டேன், இவங்க உள்ள போட்டியெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. பெருமையாக நடந்து ஒரு காலம் உண்டு. பெருமையா? ஆமாம், பெருமையா. ஆமாம். இப்போ இந்த மல்டி ஃபேஸ் எலெக்ஷனுக்காக வந்து தள்ளி போடுறதுக்காக, இப்படி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணதுக்கான காரணங்கள், இப்படி ரிஸ்கில் பல்வேறு இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அங்கே போய் செலுத்துகிறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் தான் வருது. உண்மையான சந்தேகம் வருதுன்னா, ஒரிசாவில் 4 ஃபேஸுக்கான அவசியமே கிடையாது. அப்போது ஏன் வந்து சில மாநிலங்களில் தேர்தல் ஒத்துக்கிறாங்க, முடிவை ஏற்றுக்கிறாங்க, சில மாநிலங்களில் ஏன் முடிவில் ஏற்றுக்கல அப்படின்னு சொன்னால், இப்போ இதில் இந்த ப்ராசஸில் நீங்கள் 5% 7% வந்து மாற்றலாம். அடிஷ்னல் ஓட்டர் லிஸ்ட்டில் கொண்டு வந்து ஆட்களை சேர்த்து ஓட் போட வச்சு இதெல்லாம் செஞ்சு சில 5% மாத்தினாலே தேர்தல் முடிவு கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. சில மாநிலங்களில் 5% மாறினா போதும். பெரிய மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கரில் 2 கட்சிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து இவங்க 40, அவங்க 43, 44, 4 to 5% மாறினா அந்த ரிசல்ட்டே மாறிடுது. பெரிய டிஃபீட் கிடையாது, ஆனாலும் டிஃபீட் தான், டிஃபீட் ஆயிரும். ஆனால் ரொம்ப எகென்ஸ்டாக ஓட் போட்டாங்கன்னு கர்நாடகாவில் ஒரு ரிவல்ஷன், இந்த 43% கமிஷன் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ரிவல்ஷன் வந்து 10-15% ஸ்விங் எகென்ஸ்டாக போயிடுச்சுன்னா 4-5% மேனிப்புலேட் பண்ணால் கூட அங்கே செல்லுபடி ஆகாது. இதுதான் இருக்குது ஏதாவது நிலைமை. அதாவது இப்போ நீங்க ரொம்ப வேல்யூபிளான பாயிண்ட் சொல்லிருக்கீங்க ரங்கராஜ் சார். தமிழ்நாடு, தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால்ல ஏகோபித்த ஆதரவு ஒரு மாநில கட்சிக்கு ஏகோபித்த ஆதரவு வரும்போது இந்த 5%, 4%, 5% செஞ்சானா அது பத்தாது, அது கடல்ல போட்டு பெருங்காயம் மாதிரி ஆயிடுது. அதுதான் நடக்குதுன்னு ஒரு சந்தேகம் வருது. இப்போ இந்த முறை எது டார்கெட் செய்யப்படுதுன்னா, நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, பாரதிய ஜனதா கட்சி வெளிப்படையாக அவங்களோட நோக்கம் என்னன்னு தெரியுது. வெளிப்படையாக வி ஆர் ஃபார் இந்து ராஷ்டிரா, இந்து ராஷ்டிரா அமைக்க விரும்புகிறோம், மற்ற சமூகங்கள்லாம் எங்களுக்கு தேவையில்லை. யோகி ஆதித்யநாத் சொல்கிற மாதிரி எங்களுக்கு தேவையில்லை, நாட்டில் இல்லாமல் வேறு வெளிநாட்டுக்கு பங்களாதேஷ், பாகிஸ்தான் அனுப்பணும் முயற்சி இருந்தாலும் அது செய்யலாம். ஆனால் இந்து ராஷ்டிரா இஸ் ஒன்லி ஃபார் ஹிந்துஸ் அப்படின்னு பிரகடனம் பண்ணி தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டு, சரி, அந்த தேர்தல் அறிக்கை ஏற்றுக்கொள்ள கட்சிகளை கூட்டணியில் இந்தியாவில் சேர்த்துக்கிட்டு இவங்களோட தேர்தல் சந்தித்து மக்கள்கிட்ட போய் பேசுவோம், மக்கள் ஆதரவு பெறட்டும், பேசுவோம். மக்கள் ஆதரவு பெற்று அந்த மேண்டேட்டோடு வந்தானா சரி, they have right to do all these things. ஓகே. திரு ரங்கராஜ், இந்த தலைப்பில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, எலெக்ஷன் கமிஷன் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் இஷ்யூ பண்ணாங்க. அதில் ஆதார் கேன் பி கன்சிடர்ட் ஃபார் ப்ரூஃப்னு அவங்களே போட்டிருக்காங்க, ஓட்டர் இது இன்க்ளூஷனுக்கு. அந்த ப்ரெஸ் ரிலீஸில் நேர் விரோதமாக 1.5 மாதத்துக்கு முன்னால் வெளியிட்ட எஸ்ஐஆர்ன்றதில் வந்து அதை டோட்டலாக அது ரிமூவ் பண்ணுறாங்க. இது ஏன்? ஒன்று. ரெண்டாவது, சுப்ரீம் கோர்ட் பெரிதும் மதிக்கிறோன்னு சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க ஆதார், ரேஷன் கார்டு இது போல் ப்ரூஃப் வந்து எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்டோட எல்லா ஸ்கீமுக்கும் ஏற்றுக்கிறீங்க. வாட் இஸ் ராங் இஃப் யூ இன்க்ளூட் தட்? கண்டிப்பாக. அண்ட் இஃப் பீப்புள் ஆர் ப்ரொவைடிங் ஆதார் கார்டு ஆன் தட் பேசிஸ் யூ கேன் அதை வந்து கம்ப்ளீட் கன்சிடர்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்டில் அது எதுவும் எலெக்ஷன் கமிஷன் அது எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் வெளியில் வந்து இன்னொரு ப்ராப்ளி வேறு சிலர் கன்சல்ட் பண்ணி உயர்ந்த பதவிகளில் இருந்தவரை கன்சல்ட் பண்ணி அவங்க இது பண்ணால் வேணாம், நம்மளோட எக்ஸசைஸே வந்து வீணாயிடும், அதனால் நீங்கள் வந்து ஆதார் கார்டு ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி இப்போ திரும்பி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அதே எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்கிறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லதுக்கு என்ன அர்த்தம்? கன்சிடர்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு ஆணையாக கொடுத்துருந்தாருன்னா அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டே ஃபேமாக ஆணித்தரமாக சொல்லாத ஒரு லூப் ஹோல் வச்சுக்கிட்டு கன்சிடர்னு சொன்னது இவங்க என்ன பண்ணுறாங்க, வி கேனாட் கன்சிடர்ன்றாங்க. ஏன்? ஆதார் நீங்கள் எல்லாத்துக்கும் மஸ்ட்டுன்னு போடுறாங்களே. எந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எங்கே போனாலும் சரி, நீ ட்ரெயின் பிடிக்கணும்னாலும் சரி, எதுக்கு போனாலும் பேங்க் போனாலும் சரி, எங்கே போனாலும் உங்களுக்கு ஆதார் மஸ்ட்டு, ஆதார் இஸ் அக்செப்டபிள் பை ஆல் அப்படின்னு வந்துருச்சு. ரெண்டாவது, எலெக்ஷன் கமிஷன் இஸ் நாட் த பாடி டு ப்ரொவைட் சிட்டிசன்ஷிப் ஃபார் சிட்டிசன்ஸ். எக்ஸாக்ட்லி, இட் இஸ் நாட் த பாடி டு டிட்டர்மின் சிட்டிசன்ஷிப். அவங்க வந்து ஓட்டிங்காக வரும்போது அவங்களுக்கான ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி கேட்குறாங்க. என்ரோல் பண்ணும்போது அவங்க அட்ரஸ் ப்ரூஃப் மற்ற ப்ரூஃப்லாம் கேட்குறாங்க. அதில் ஆதாரம் வைக்கிறாங்க, ரேஷன் கார்டு வைக்கிறாங்க, எபிக் எலெக்ஷன் கமிஷனோட கார்டும் காட்டுறாங்க, இவ்வளவும் காட்டுறாங்க. ஆனால் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன்னு எலெக்ஷன் கமிஷன் இப்போ திடீர்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? why are they altering the goal post? சரி, தேவையில்லாதது. அதனால இதெல்லாம் சந்தேகத்தை உருவாக்குது. இப்போ கேஸ் பற்றி இப்போ வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இப்போது ஏற்கனவே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கினதும் கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து அங்கே வந்து உங்கள் ஆதார் ப்ரூஃபை காட்டுங்க,
அப்பதான் இல்லனா அது வந்து போகஸ் எல்லாத்துக்கும் இப்போ நடந்துட்டு இருக்கு. சுருக்கமா இந்த சுருக்கமா சொல்றேன். இந்த 14 மாவட்டங்கள்ல சர்வே பண்ண இடங்கள்ல பல பேர் என்ன சொல்றாங்க, அந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அவராகவே ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி அவராகவே ஏராளமான பேர் வந்து சேர்த்துருக்காங்க. நாங்கள் எங்கள் பேர் போய் சேர்க்கணும்னு பண்ணால் அது வந்து ஆல்ரெடி உங்கள் பேரில் யாரோ போட்டாச்சு, நீங்கள் திரும்பி போயிடுங்கன்னு இப்படி பல பேர் திரும்பி அனுப்புறாங்க. ஒன்று பீகார்ல நடக்குது. ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கறதுக்கு 100 ரூபாய் கேட்குறாங்க. பல பேர் 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க. இது ஒரு பிரச்சனை. அப்புறம் இந்த ரிவிஷன் பண்ற டைம் வந்து சம்மரி ரிவிஷன் பண்ற டைம்ல தாராளமா செஞ்சிருக்கலாம். ஆமா, அந்த சம்மரி ரிவிஷன்ல சார் 2003 சொல்றாரு. இப்போ நடந்த பீகார் நடந்த சம்மரி ரிவிஷன் ஆண்டு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சம்மரி ரிவிஷன் பண்றாங்க, பண்ணி முடிச்சிட்டாங்க. ஜனவரியில அந்த ரோல் should have been treated as final barring any objection from any party. அது வந்து கேட்கலாம். ஆனா அதை முடிச்ச பிற்பாடு இப்போ 2 மாசத்துக்கு முன்னால இப்போ தொடங்க வேண்டிய செய்ய வேண்டிய அவசியம் சம்மரி ரிவிஷன் செய்ய வேண்டியதுக்கான அத்தனை வாய்ப்புகள் இருந்தது. அதை தவற விட்டுட்டு இப்போ தனியா இது பண்றாங்க. அதனால தான் வந்து திரும்பி இந்த பிஆர் எலெக்ஷனை டார்கெட் பண்ணி தனியா இது வந்து கொண்டுறாங்கன்றது நிச்சயமா வந்து இது சந்தேகம் இல்லை. அது தெளிவாக தெரியுது. தே ஆர் டார்கெட்டிங் வித் அ பொலிட்டிக்கல் மோட்டிவ். 2003 நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன? பங்களாதேஷ் பாகிஸ்தான்லேயும் வர வேண்டிய மட்டும் பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஒரு காலத்துல பிரிட்டிஷ்காரன் பிரிக்கிற முன்னால ஒரே இந்தியாவா இருந்தது. நிச்சயமாக ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவங்களை இந்தியாக்குள்ள எப்படி சேர்க்கலாம்? அது வேற கலவாய் மூலமா வந்தவங்க அது என்ன ப்ரூஃப்? அவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப் என்ன ப்ரூஃப்? அது ஒரு ஓபன் பண்ணுங்க. அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்டு நீங்க வாங்குங்க. 40-50 வருஷத்துக்கு முன்னால 4000 வருஷத்துக்கு முன்னாடி வரலாறு கைபர் போலான் கால்வாயில ஃபாரோனுடைய காலத்துல இருந்து இருக்கணும். ஆப்கானிஸ்தான் was not part of India. பாகிஸ்தான் பங்களாதேஷ் தான் இருந்தது. அதுல வந்தா கூட நீங்க ஏத்துக்கலாம். ஆனா ஆப்கானிஸ்தான்ல வரவங்க எப்படி ஏத்துக்கலாம்? இது ஒரு இன்ட்ரஸ்டான சப்ஜெக்ட். ஆமா, அது இந்தியாவுக்கு நுழைந்தார்களா என்ற சப்ஜெக்ட்ல நம்ம பேசிக்கலாம். நீங்க கான்ஃபிடன்ஸா பண்ணுவீங்கன்னா அதே சேர்த்து தான் நீங்க பிளாக் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.